மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொரு நாளும் காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இயேசு நல்லவருங்க. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். இக்கட்டு காலில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை நம்புறீங்க? நான் நம்புகிறேன்பா. ஏன்னா நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன், ஜீவனோடு வைத்துக்கிறார், அவர் நல்லவராக என் வாழ்க்கையில் இருக்கிறார். நான் நம்புகிறேன். நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவர் நாமத்தை அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருந்தார். அநேக கட்டுகளிலிருந்து விடுவதை பார்க்கினார், எனக்கு சுகம் கொடுத்தார், ஆரோக்கியம் கொடுத்தல. யாரெல்லாம் சொல்கிறீங்க? இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டையாக வந்து நிற்பாருங்க. எப்போ நிற்பார்னு சொன்னால், தம்மை நம்புகிறவர்களை, யாரெல்லாம் அவரை நம்புறீங்களோ, யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறீங்களோ, அவங்க வாழ்க்கையில் அவர் நல்லவராய் வந்து, மதிலாய் வந்து, எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டுங்க, பயப்படாதீங்க. எப்படியாப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், பயப்படாதீங்க. எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், பயப்படாதீங்க. சூழ்நிலையோ எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கு அது ஒரு பொருட்டான காரியமே இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார். வானம் உண்டாக கடவுள் உண்டானது. அதே போல் ஒரு வார்த்தை சொன்னார்னா உங்கள் சூழ்நிலையெல்லாம் மாறுங்க. எப்பொழுதுனா நீ அவரை நம்பும்போது தான். நீ நம்பாத இருந்தால் ஒன்றும் நடக்காது. என் வாழ்க்கையில் அநேக நாட்கள் அப்படி தான் நம்பாத இருந்தேன். ஆண்டவரை முழுமையாக நம்பின போது தான் என் வாழ்க்கையில் உங்களோடு கூட பேசும்படியாக ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். அவர் நல்லவராக என் வாழ்க்கையில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக வர வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க, அவரோடு இணைந்திருங்க. நம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறாராம். உங்களை அறிந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.